வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை பற்றி தான். பிராண்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு பிராண்டாக இருக்குது. கேண்டிஸ்னு போட்டிருக்கு. இதில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த கண்ட்ரோல் போர்டு. பாருங்கள் எவ்வளோ சின்னோண்டாக இருக்குன்னு. கண்ட்ரோல் போர்டு, இது ரிலே கண்ட்ரோல் போர்டு, அது மெயின் கண்ட்ரோல் போர்டு. நமக்கு அது மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு, டிஸ்பிளே போர்டு வித் மைக்ரோ கண்ட்ரோல். இது ரிலே கண்ட்ரோல் போர்டு. ரிலே தனியாக வச்சுருக்காங்க. பாருங்கள், அவுட்புட் ரிலே வந்து சின்ன ரிலே 2030 ரிலே வச்சுருக்காங்க. மிச்ச ரிலேலாம் வந்து கொஞ்சம் ஹெவியான ரிலே தான் வச்சுருக்காங்க. 40 ஆம்ஸ் ரிலே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவுட்புட் எதுவுமே வரல, ஹைன்னு காட்டுது. போட்ட உடனே ஹைன்னு காட்டுது. செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு 1 by 1 செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்ன ப்ராப்ளம்னு. ஆனே ஆகல, அவுட்புட்டே வரல, ஹைன்னே காட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு நார்மலாக எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர்லலாம் பார்த்திங்கன்னா, எவரெஸ்ட் இந்த மாதிரி மாடலில் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாடலில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டைரெக்டாக எல்லாமே இன்பில்டாக தான் இருக்குது. அதனால் 1 by 1 செக் பண்ணி தான் பார்க்கணும். ரிலேக்கு சப்ளைலாம் வருதான்னு பார்த்தேன். ஒரே ஒரு ரிலேக்கு மட்டும் தான் சப்ளை வருது. இப்போ ஏசி வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணுவோம். இன்புட் வோல்டேஜ் 222 இருக்குது. அவுட்புட் வோல்டேஜ் 280 இருக்குது. ஆனால் அவுட்புட் வரல. அவுட்புட்டுக்கு முன்னாடி செக் பண்ணுறேன். அவுட்புட் ரிலேக்கு முன்னாடி ஆக்சுவலாக ரிலே வந்து ஒரு ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ரிலே வந்து ஒன்றும் ஆக்டிவேட் ஆகலை. ஹை வோல்ட்டு இதுலேயே 280 வோல்ட்லேயே இருக்குது. அதனால் இப்போ ஹைன்னு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்குது. அது ஹை வோல்டேஜ் வர்றதுனால அவுட்புட்டில் அந்த லைனை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்ததில் மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த லைனும் தப்பாக இல்லை. ஆக்சுவலாக அந்த ரிலேக்கு போகிற சப்ளையில், ஒரு ரிலேக்கு போகிற சப்ளையில் ப்ராப்ளம் இருந்தது. நீங்கள் பாருங்கள், அடுத்தது எல்லாமே கரெக்டாக வந்தது. நானும் ரொம்ப நேரமாக செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு சப்ளைவே கிடைக்கல. இங்கே பாருங்கள், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு என்னான்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நானும் செக் பண்ணுறேன் பாருங்கள், எதுவுமே காட்ட மாட்டேங்குது பாருங்கள். வோல்டேஜே காட்ட மாட்டேங்குது ஒழுங்காக. லாஸ்ட்டாக தான் நானே இது கண்டுபிடிச்சேன் என்ன தப்பு பண்ணுறேன்னு. பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி காட்டுது. கடைசியில் பார்த்தா ஏசி வோல்டேஜில் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் எனக்கு வோல்டேஜ் காட்டலை. டிசி வோல்டேஜில் வச்சு செக் பண்ணிங்கன்னா தான் காட்டும். ஏன்னா இப்போ செக் பண்ணுறது டிசி செக்ஷனு. இப்போ டிசியில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 36 வோல்ட் இந்த ரிலேக்கு வருது. இந்த ரிலேக்கும் 36 வோல்ட் வருது. ஆனால் ரிலேக்கு ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. ரிலேக்கு அங்கே சப்ளை வரல. ஆக்சுவலாக ரிலேக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து இன்புட் வோல்டேஜ்லாம் வந்துடுது. ஆனால் அந்த ட்ரையாக் மாதிரி ஒரு ஐசி போட்டிருப்பாங்க, அதுதான் வந்து அந்த ரிலேக்கு சப்ளை கொடுக்குறது. இங்கே பாருங்கள், அதை டைரக்ட் பண்ணோடனே இப்போ ஸ்டெபிலைசர் ஆன் ஆகிடுச்சு. 5 4 3 2 1 பாருங்கள். 228 இன்புட்டு, அவுட்புட்டு 230 கரெக்டாக காட்டுது. இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக காட்டுது. ஆக்சுவலாக அந்த ட்ரையாக் தான் போயிட்டுருக்கு. அது ஒரு சுவிட்சிங் ஐசி. அது சப்ளை இன்புட் ஆனோன்னா 5 வோல்ட் சப்ளை இன்புட் ஆனோன்னா சுவிட்சிங் ஐசி. இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணி எடுத்து காட்டுறேன். BD 367 என்னமோ போட்டிருந்தது. BD 139 நினைக்கிறேன், 739 நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிரான்சிஸ்டரில் ப்ராப்ளம் இருந்தது. சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் இது. பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக கண்டினியூட்டி ஆகிடுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், அதே இது வேறு எதுவும் புதுசு இது. BD 139 நம்பர், இதோட டிரான்சிஸ்டர் நம்பரு. பாருங்கள், இந்த ஐசி இந்த இது நல்லாயிருக்கு. எதுவும் ஷார்ட்லாம் காட்டலை, நல்லா வேலை செய்யுது. இப்போ
இந்த புது ஐசி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பொலாரிட்டி பார்த்துங்க, பொலாரிட்டி கரெக்டாக இதில் பக்கத்தில் அந்த இது இருக்கிறதுனால சேம் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். எமிட்டர், கலெக்டர், கேட்டு 3 இருக்கும். இந்த பின் அவுட்ஸ் பார்த்து தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. எதுவும் ஷார்ட் இல்லாத அளவுக்கு சால்ட்ரிங் பக்காவாக பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஷார்ட் ஆகுது பாருங்கள். அதில் ஒரு இன்புட் அந்த டயோடு வந்து போயிடுச்சு. அதுக்காக அந்த டயோடு ஃபஸ்ட்டு மாற்றி பார்த்தேன். டயோடு மாற்றிட்டும் சப்ளை வந்து இன்புட் ஆனிச்சு, ஆனால் வந்து இது ஒர்க் ஆகலை. அதனால தான் இப்போ அந்த இதையும் ஐசி மாற்றியாச்சு, ட்ரையாக்கையும் மாற்றியாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுது. 2 1 இன்புட் 228 இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் 238 கரெக்டாக வருது. 240 வோல்ட் கரெக்டாக வருது அவுட்புட்டு. இன்புட் அவுட்புட் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக டிஸ்பிளே தலைகீழ இருக்குது, அதனால தலைகீழ தெரியுது. இப்போ நான் நேராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். அவுட்புட்டு 239, இன்புட்டு 225. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.